வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு எல்லா வகை சாதத்துக்கும் பொருத்தமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போறோம். பீன்ஸ் கேரட் பொரியல். இதை பண்றது ரொம்ப ஈஸி. நல்ல கமன் வாசனையோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 200 கிராம் பீன்ஸை இந்த மாதிரி நீல சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 200 கிராம் கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சதுர துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் வேக வச்சுக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற பீன்ஸ் கேரட் ரெண்டுமே சேர்த்து 400 கிராம் இருக்கும். இதை இந்த பேன்ல சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. காய் கரெக்டா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்த 2 காயுமே நல்லா கரெக்டா வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. நம்ம சேர்த்த தண்ணி ஒருவேளை பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமா இடையில தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 2 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள். இத தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. பீன்ஸ் கேரட் ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியே கரெக்டா போச்சு. நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இப்ப இது ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை 1 நிமிஷம் போல வதக்கிக்கணும். அடுத்து இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்ப 2 நிமிஷமா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதுல நம்ம வேக வச்ச பீன்ஸ் கேரட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கேரட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பீன்ஸ் கேரட் பொரியல் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். அடுத்து சிம்லயே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. டிஃபரெண்டான டேஸ்ட்ல நம்மளுடைய பீன்ஸ் கேரட் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் கேரட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.